குணா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ப்ரோ இப்போ iQOO 12 ரீஃபர்பிஷ்டு மொபைல் 31K 16GB 512GB ப்ரோ iQOO ஸ்டோரில் iQOO Neo 10 பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இது ரெண்டு ஃபோனுமே வந்து கம்பேர் பண்ணும்போது எனக்கு கேமிங் மட்டும்தான் ப்ரோ. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூவும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஜிபியூ வந்து பார்த்தீங்கன்னா Adreno 750 தான் iQOO 12. இதே iQOO Neo 10 வந்து பார்த்தீங்கன்னா 825 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இது ரெண்டுத்துல எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜிபியூ அட்ரினோடைய 750 வர்சஸ் 785 825 அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா ஜிபியூ எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சிபியூட கோரும் ரொம்ப முக்கியம். ஸோ சிபியூ கோர் வைஸ் வந்து வச்சு பார்க்கும்போது 8 Gen 3 தான் இன்னும் பவர்ஃபுல்லு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் 850 யூஸ் பண்ணியிருந்தாலும் என்னதான் 750 அட்ரினோ யூஸ் பண்ணியிருந்தாலும் ஜிபியூ வைஸ் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். அதிலலாம் எந்த விதமான குறையும் இருக்க போகிறதில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபியூ வைஸ் அதிகமாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சிபியூடைய கிளாக் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி எல்லா இடத்துலையுமே. மெயின் கோர் ஆகட்டும், அதுக்கு இருக்கிற சப்போர்ட்டிங் கோர்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சின்னதாக கிளாக் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு கேமிங்காக அப்படின்ற போது இந்த ரெண்டு ஃபோன்லையுமே உங்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்க போதில்லை. ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துரும். அதிலெல்லாம் எந்த விதமான பஞ்சாயத்துமே இல்லை. எனக்கு இப்போ எங்கே மெயினான பஞ்சாயத்து வருதுன்னா iQOO 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16GB RAM 512GB இதெல்லாம் செம்ம பேஸ் சூப்பர். ஆனால் அது ரீஃபர்பிஷ்ட். அதனால நான் யோசிக்கிறது என்னன்னா ரீஃபர்பிஷ்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் iQOO Neo 10 புதுசே வந்து போயிடலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் சாய்ஸு. ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிவு எடுங்க. நீங்கள் இப்போ ரீஃபர்பிஷ்டுக்கு போவீங்களா இல்லை நியூவுக்கு போவீங்களா? எனக்கு பர்சனலாக ஏன் ரீஃபர்பிஷ்டுக்கு வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றது என்கிட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா ரீஃபர்பிஷ்டு வேணாம் ப்ரோ, நீங்கள் முடிஞ்சால் வெயிட் பண்ணி நியூவுக்கு போயிருங்க, இல்லை உங்கள் பட்ஜெட்டில் என்ன புது ஃபோனுக்கு போக முடியுதோ அதுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ரீஃபர்பிஷ்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் எந்த மொபைல்ஸ் எல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணுவாங்கன்னா அவங்க கிட்ட டிஃபெக்ட்டுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணி அவங்க வந்து அந்த என்ன இஷ்யூக்காக வந்துச்சோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு திருப்பி அனுப்புவாங்க. மேபி அது மோஸ்ட் ப்ராபப்லி திருப்பி இஷ்யூ வராது. ஆனால் திருப்பி இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ தான் வாரண்டிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம ஒரு புது ஃபோனை வாங்கிட்டு அதுக்கு 1 வருஷம் கூட வாரண்டி இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரியும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சில ஃபோன்ஸ்க்குலாம் 1 வருஷம் வாரண்டியே ரீஃபர்பிஷ்ட் மொபைலுக்கே வந்து தருவாங்க. அப்படி தந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் திடீர்னு ஹீட் ஆகுதுன்னா கூட ஒருவேளை இது ரீஃபர்பிஷ்டுனால தான் ஆகுதோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டவுட் வந்து எழுமோ. இது வந்து புது ஃபோன்னா நம்மளுக்கே எழும்பாது. ஓகே இது புது ஃபோன் தான், மேபி இந்த அப்டேட் தான் பஞ்சாயத்தாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட்டை தான் குறை சொல்லுவோம். இது ஒரு மென்டாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதனாலேயே நான் வந்து பர்சனலாக வந்து ரீஃபர்பிஷ்னா வேணாம். நம்ம திடீர்னு யோசிக்கும் போது எதுக்காகடா ரீஃபர்பிஷ்டு அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதனால தான் நான் வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது ரெண்டு ஃபோனுமே கேமிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ஃபோனுக்கு போவீங்க? கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.